ஹலோ, சாந்தா பாட்டி பேசுகிறேன். கோழிக்கறி ஒரு பொண்ணோட உயிரை காப்பாற்றிருக்கு. கோழி குழம்பு எப்படி சொல்லட்டுமா? அந்த நாளில் வந்து ஒரு பொண்ணு முழாமல் ஆச்சுன்னா, பிரச்சனை ஆச்சுன்னா கௌரவ கொலை பண்ணுவோம். 5 அண்ணன் தம்பிக்கு ஒரு தங்கச்சி. இந்த பொண்ணு ஒரு 16 வயசில் ரொம்ப சந்தோஷமாக நல்ல குடும்பத்தில் வாழ்ந்தவங்க தான். ஒரு மழைக்காலம் வந்து போன பிறகு இந்த மழை காலத்தில் போய் இப்படி தாண்டி அப்படி தாண்டி போகணுன்னா ஒரு ஆறு தாண்டணும். அப்போ துணி தூக்கி பிடிச்சி இந்த முட்டி அளவுக்கு தண்ணியில் போயிட்டு அப்படியே வருவாங்க. படகு இல்லாத நேரத்தில் அவங்களே சர்வசாதாரணமாக போவாங்க வருவாங்க. இப்படி இருந்து வெயில் காலம் வந்துச்சு. இந்த பொண்ணுக்கு வயறு பெருசாகிடுச்சு. அப்போ எல்லாம் டாக்டர்லாம் பக்கத்தில் இல்லை, பாட்டி காலத்தில் அப்போ நாட்டு மருந்துங்க. இந்த பொண்ணு முழாமல் இருக்குது, வயறு முழாமல் இருக்குது. இந்த வண்ணாத்தி வந்து அப்போ துணியெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க உயரமாக. வசதி இந்த பணக்கார வீட்டில் உயரமான ஜாதி வீட்லாம் வந்து வேலைக்காரங்க இந்த வண்ணாத்தி துணி கொடுப்பாங்க. நம்ம பிஸ்வார் கொடுக்குற மாதிரி அவங்க துணி கொடுப்பாங்க. அதுக்கு வண்ணாத்திக்கு 3 மாதம் இந்த பொண்ணு துணி கொடுக்கலன்னு அண்ணன் தம்பிக்கிட்ட வந்து சொல்லி அந்த பொம்பளை ஆள ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் இந்த ரகசியம் வெளியில் தெரியும். அப்போ 5 அண்ணன் தம்பிக்கும் கல்யாணம் ஆகிருக்கு. சின்னவன் பொண்டாட்டி கொஞ்சம் நல்ல குணம், எல்லாரோட பெரியவன் பொண்டாட்டி பொல்லாதவன். அம்மா அப்பா கிடையாது, கௌரவமான குடும்பம், உயர்ந்த ஜாதி குடும்பம். பார்த்தா இந்த பொண்ணுக்கு ஒரு 6 மாதம் முழாமல் இருக்கிற மாதிரி வயிறு இருக்கும். அப்போது எல்லோரும் சேர்ந்து பிரச்சனை, அசிங்கம் ஆகிடக்கூடாது, இந்த பொண்ணை நம்ம கௌரவ கொலை செய்யலாம். அப்போ அவங்க மீட்டிங் போடுறாங்க. அன்றைக்கி இந்த பஞ்சாயத்து பண்ணுறாங்க வீட்டில், இவளை எப்படி கொலை பண்ணலான்னு. வீட்டில் இருந்து தள்ளி நெல்லெல்லாம் குத்தி தான், அப்போது மிஷினெல்லாம் கிடையாது, நெல் குத்தி அரிசி எடுக்கிற ரூமுக்குள்ளே இவளை ஒதுக்கி வைப்பாங்க. இவளுக்கு சரியாக சாப்பாடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பட்னி போட்டிருக்காங்க. இவளுக்கும் தெரியல எப்படி முடாமாச்சு. அப்போது இதில் சின்ன அண்ணி இருக்க பாரு, அவங்க கொஞ்சம் மனசால உள்ள பொம்பளை, பாவமான நல்ல குணம். அப்போ இந்த மீன் குழம்பு பார்ட்டி நடக்குது, பிரச்சனை, மீட்டிங் பேசி முடிவெடுக்கிறது, கௌரவ கொலை பண்ணுறது. அப்போ இந்த குழம்பு சாவாதானே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழம்புலேருந்து கொஞ்சம் சூடாக குழம்பு எடுத்துன்னு போய் இந்த பொண்ணுக்கு கொடுத்துச்சு. இப்போ அதை சாப்பிடலான்னு நினைக்கிற நேரத்தில் பெரிய எண்ணெய் அதில் கிராஸ் ஆகுது. இப்போ என்ன பண்ணது, உரலில் வச்சுட்டு அந்த உரலிலே ஒத்த துணி தான், நிறைய துணியெல்லாம் கொடுக்கலாங்க, இவ்வளோ சாவடிக்க தானே போகிறாங்க. பாவம் அந்த துணி அந்த உரலுக்குள்ளே அந்த கோழிக்கறியை வச்சு அதில் உட்காந்துட்டான் சூடாக. இந்த பெரியண்ணி பார்த்தா அது தின்ன விடுமுறாங்க. அப்போ பெரியண்ணி வந்து என்ன அப்படி இல்லை ஏதோ கேட்டுட்டு போயிட்டா போல. பெரியண்ணி அந்த இதில் போன பிறகு இப்படி ஏந்தா கொட்டுன்னு அந்த அட்டையை கொட்டுது. அவள் யூரின் பாஸ் பண்ணுற இடத்துலேருந்து அட்டையே கொட்டுது. அந்த உரல் பூரா அட்டை. வயறு குறைஞ்சி போச்சு. அப்போ தான் அவன் சின்ன ஓடி வந்து எல்லோரும் வந்து பார்த்தா இது அட்டையாக வருது. அப்போ தான் வைத்தியரை கூட்டின்னு வந்து பார்த்தபோது இந்த தண்ணியில் இந்த பொண்ணு போச்சு பேர். இது எப்படியோ உங்களுக்கு அந்த யூரின் பாஸ் பண்ணுற வழியில் அந்த அட்டையை உள்ளே போய் கர்ப்பையில் போய் குட்டி போட்டிருக்கு. அது ஆரோவில் கற்பழிக்க கெடுக்கவே இல்லை. ஆதி நாளெல்லாம் பயங்கர பூச்சி இதெல்லாம் இருக்கும், மருந்து இல்லைல்ல. அப்போ அவளை காப்பாற்றுனது அந்த கோழிக்கறி ஒரு கௌரவ கொலையை நிற்க வச்சது.